கனடாவின் முஸ்கோகோ பகுதியில் படகில் பயணித்த போது ஏரியில் விழுந்து மாயமான 63 வயதான முதியவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 4:30 மணியளவில் லேக் முஸ்கோகோ ஏரியின் வாக்கஸ் பாயிண்ட் பகுதிக்கு அருகே நபர் ஒருவர் படகிலிருந்து நீரினுள் விழுந்து மூழ்கியதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து உடனடியாக செயற்பட்ட ஒன்டாரியோ மாகாண போலீசாரின் நீருக்கு அடியிலான தேடுதல் மற்றும் மீட்பு குழுவினர் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நீண்ட தேடுதலின் பின்னர் ஏரியினுள் மூழ்கியிருந்த அந்த முதியவரின் சடலத்தை மீட்பு குழுவினர் கண்டெடுத்தனர். அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவ குழுவினர் உறுதிப்படுத்தினர். உயிரிழந்தவர் மார்க்கம் பகுதியை சேர்ந்த 63 வயதான நபர் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். எனினும் அவரின் பெயர் விவரங்களை போலீசார் இன்னும் வெளியிடவில்லை. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடந்த 30ஆம் திகதியும் ஒன்டாரியோவில் ஏரியில் மூழ்கி ஈழத்தமிழர் ஒருவர் உயிரிழந்தார். 38 வயதான யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நபர் ஏரியின் கீழ்ப்பகுதியில் சிக்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.